தன்னை கொலை பண்ண வந்தவங்களை பேயா வந்து காட்டி கொடுத்த ஒரு பொண்ணு. அன்னைக்கு வீட்டுல நான்வெஜ் செய்யல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மனைவியவே கொலை பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே இறந்து போன அந்த பொண்ணு தான் ஆவியா வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணிச்சா. இந்த வழக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்தப்ப கோர்ட் என்ன முடிவெடுத்தது? 1890 இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூட நம்பிக்கைகள் உலகம் ஃபுல்லா பரவி கிடந்தது. அதே மாதிரிதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் அது முன்னாடி வரைக்குமே பேய் அமானுஷம் அப்படின்னு சொல்லி பரவலா பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்தா எக்கச்சக்கமான வதந்திகளும் மூட நம்பிக்கைகளும் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆவியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தான் வந்து ஓஜோ போர்டு அப்படின்ற ஒரு கேம் வந்து வந்தது. இந்த ஓஜோ போர்டு மூலியமா நான் பேய் கூட பேசினேன் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. இந்த பொருட்களுக்குள்ளலாம் வந்துட்டு ஆவி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா ஆவிகளுக்கு பிடிக்காது, நைட்டு நேரம் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல கதைகளை பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இன்சிடென்ட் வந்துட்டு உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆவி சொன்னதா சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கோர்ட்டே எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிக்கு தண்டனையும் தந்திருக்காங்க. இப்படிப்பட்ட உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு த ஸ்பாட். கிரீன் பேர் கண்ட்ரி, வெஸ்ட் வர்ஜீனியா. இங்க ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்கு. அந்த கிராமத்தில் இருந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு பையனை பின்தொடர்ந்துட்டு இருந்தாங்க. தினம் அந்த பையன் எங்க போறான், என்ன வரான், என்னெல்லாம் பண்றான் அப்படின்றதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு டாக்கு. அவருடைய பேரு எட்வர்ட் ஷூ. இவரு கிரீன் பேருக்கு வேலைக்காக வராரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிளாக் ஸ்மித் அப்படின்ற கடைக்கு தான் அவரு வேலைக்கு வந்திருக்காரு. இவர் பாக்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமா, ஹைட்டா, ப்ளூ கலர் ஐஸோட மஸ்குலரா இருப்பாராம். இதனாலே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே இவரு பின்னாடி தான் சுத்தும். இப்படி பல பொண்ணுங்க இவரை பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல இவரு ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணுடைய பேரு ஜோனா ஹெஸ்டர். அவங்களுக்கு 20 வயசு இருக்கும். ஜோனா எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோனா எப்பயுமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருப்பாங்களாம். அவங்க லாங் ஹேர் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். எட்வர்ட், ஜோனா ரெண்டு பேருமே ஒரு சமயம் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருது. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்படுது. நாளடைவில் அது காதலா மாறுது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற இந்த விஷயம் வந்துட்டு வெளியில தெரிய ஆரம்பிக்க ஜோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யார் என்ன அப்படின்னு தெரியாம நீ பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு இருக்க, முதல்ல அவர் யாரு, எங்க இருந்து வந்திருக்காரு, நல்லவரா கெட்டவரா அப்படின்ற எதனாச்சும் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, நீ ரொம்ப அவசரப்படுற, நீ பண்ற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜோனா இது எதையுமே கண்டுக்கல. ஜோனாக்கு எட்வர்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏன் ஜோனாவை இவ்வளவு வான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அவங்களுக்கு 18 வயசு இருந்தப்ப ஜோனாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எங்க போனாரு, அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு கிளியரான டீட்டெயிலும் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா இப்ப ஜோனா எட்வர்ட் கூட பழக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லே, அதாவது நவம்பர் 1896 அங்க இருந்த ஒரு சர்ச்சில் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த ஊர்ல ஒரு சின்ன வீடு எடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் வீடு சின்னதா இருந்தாலும் அங்க அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த வீடு ரொம்பவே தனியா தான் இருக்குமா, அந்த வீட்டை சுத்தி பெருசா எந்த ஒரு வீடுகளுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டை சுத்தி எப்பயுமே ரொம்பவே அமைதியா தான் இருக்குமா. அந்த வீட்டை சுத்தி எப்பயுமே பறவைங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. என்னதான் ஜோனா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க அம்மாவை பத்தின ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்குமா. அவங்களுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க அம்மாவுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க இருக்கிற வீட்டுல இருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஜோனா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நினைப்பு ரொம்ப நாள் நீடிக்கல. எட்வர்ட் வழக்கமா செய்யற வேலையோட ரொம்பவே அதிகமான வேலையை அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. ஜோனா வீட்டு வேலையை பாத்துக்கிறது, அவங்க ஹஸ்பண்ட நல்லபடியா பாத்துக்கிறது, சமைச்சு தரது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. டிசம்பர் வருது. அந்த வருஷத்துடைய கிறிஸ்துமஸ இவங்க ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஜனவரி 1897, அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் கழிச்சு இப்ப ஜோனாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. என்னாச்சு அப்படின்னு தெரியல. இதனால எட்வர்ட் போயிட்டு டாக்டர் நாப் அப்படின்ற ஒரு டாக்டரை கூட்டிட்டு வராரு. இப்ப ஜோனாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால அந்த டாக்டர் நாப் அப்படின்றவரு டெய்லியுமே இவங்களோட வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாராம். இந்த சமயம் ஜோனாவாலேயே எல்லா வேலையுமே செஞ்சிட முடியாது அப்படிங்கறதுனால ஜனவரி 22 ஆண்டி ஜோன்ஸ் அப்படின்ற 11 வயசு பையனை வேலை பார்க்கறதுக்காக எட்வர்ட் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாரு. இவங்களுடைய வீட்டு வேலையை செய்யறதுக்காகவும் முக்கியமா அவரு வளர்த்தக்கூடிய பெட்ஸை பார்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் தான் இந்த பையனை ஒரு வேலைக்கு வச்சிருக்காரு. இப்படி ஒரு நாள் எட்வர்ட் வந்துட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி
போயிட்டு இருந்தப்ப வழியில ஆண்டியை பாக்குறாரு. ஆண்டியை பார்த்த இவரு உடனடியா வீட்டுக்கு போ, வீட்டுல உனக்கு வேலை இருக்கு, ஜோனா வந்துட்டு தனியா இருப்பா, போயிட்டு நீ பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஆண்டி அப்படின்ற அந்த பையன் வந்துட்டு இல்ல, பக்கத்துல ஒரு டாக்டர் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக என்ன கூப்பிட்டு இருக்காங்க, இன்னைக்கு எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கும், அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எட்வர்ட் அதெல்லாம் முடியாது, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு ஜோனாவை பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் மறுபடியும் மறுக்க திரும்ப திரும்ப நீ வீட்டுக்கு போ, ஜோனா தனியா இருப்பா, வேலையை போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல சரி நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு ஆண்டியோட வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை அவரோட ஆயுசு முழுக்க அவரு மறக்கவே இல்லை. சொல்ல போனா பல வருஷம் கழிச்சு அவருக்கு 70 வயசாகும் போது கூட இந்த விஷயத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு டீட்டெயில் மிஸ் பண்ணாம அவ்வளவு பயங்கரமா அவர் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அத்தனை வருஷம் ஆகியுமே அந்த சம்பவம் அவரோட மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. அப்படி ஆண்டி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி தோணுச்சு, எல்லா கதவுமே மூடி இருந்தது, அந்த வீடு ரொம்ப தனியா இருந்தது, அப்படிங்கறதுனால பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருந்தது. எனக்கு அன்னைக்கு நடந்த எதுவுமே சுத்தமா பிடிக்கல. நான் அப்படி பொறுமையா நடந்து போயிட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கதவுக்கு முன்னாடி போய் நின்னேன். அங்க இருந்த டோரை தட்டினேன், உள்ள இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல, ரொம்பவே அமைதியா இருந்தது. மறுபடியும் அந்த கதவை நான் தட்டிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த கதவு திறந்தது. நான் முதல் தடவை கதவை தட்டினப்ப அந்த கதவு சாத்தி இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ரெண்டாவது முறை தட்டினப்ப அந்த கதவு திறந்தது. அதுக்கப்புறமும் நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா யாருமே உள்ள இருந்து வரல. அப்படிங்கறதுனால நானே அந்த கதவை பொறுமையா திறந்துட்டு உள்ளார போனேன். இப்படி நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு திடீர்னு என்னோட காலில் தட்டின மாதிரி இருந்தது. என்ன இது அப்படின்னு சொல்லி நான் உத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது, கீழே ஜோனா படுத்து இருந்திருக்காங்க, அவங்க மேல நான் போயிட்டு மோதிட்டேன் அப்படின்னு. அவங்க அப்படியே கீழே விழுந்து கிடந்தாங்க. கண்ணு ரெண்டும் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது, முகம் அப்படியே உறைஞ்சு போயிருந்தது, அப்படியே அவங்க என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல போயிட்டு அவங்கள பிடிச்சி தட்டினேன். அவங்களுடைய உடம்பு ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அடுத்த ஒரு செகண்ட் கூட நாங்க நிக்கல, வேக வேகமா அந்த வீட்டை விட்டு ஓடி வெளியில வந்தேன். கொஞ்ச தூரம் கழிச்சு அங்க ஒரு ஆன்டி இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். இதை கேட்ட அந்த ஆன்டி வேகமா ஜோனாவோட வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க ஜோனாவை பார்த்து பயங்கரமா கதறி கதறி அழுதாங்க. இந்த விஷயத்த நான் போயிட்டு எட்வர்ட் கிட்ட சொன்னேன். எட்வர்ட் இந்த விஷயத்த கேட்ட உடனே பயங்கரமா கதறி கதறி அழுகிறாரு. ஜோனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு ரொம்பவே வேகமா ஓடி வராரு. அது மட்டும் இல்லாம இந்த பையன் கிட்ட சொல்லி டாக்டர் நாப்பை கூட்டிட்டு வர சொல்றாரு. இந்த பையன் போயிட்டு டாக்டர் நாப் கிட்ட தகவல் சொல்லி அவரு அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள எட்வர்ட் ஜோனாவை குளிப்பாட்டி அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பெட்ல படுக்க வச்சிருந்தாரு. அந்த நேரம் எட்வர்டுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமா இருந்தது. எட்வர்ட் ஜோனா விட்டு கொஞ்சம் கூட விலகல. இவரு ஜோனாவோட கையை பிடிச்சுக்கிட்டு நீ எங்க போன, மறுபடியும் வந்துரு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருந்தாரு. இவரு டாக்டர் நாப்ப கூட முழுசா செக் பண்ண விடல. இப்படி செக் பண்ண விடாம பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்ததுனால டாக்டர் வந்துட்டு ஜோனாவோட பல்ஸ் பிடிச்சு பாக்குறாங்க. ஜோனா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் ஹார்ட் அட்டாக்கா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் எட்வர்ட் வந்துட்டு டாக்டருக்கு பண்ண மாதிரி மத்தவங்க யாரையுமே வந்துட்டு பக்கத்திலே வர விடல. இறுதி சடங்குக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஜோனாவுக்கு ஒரு பெரிய கவுனம் போட்டு விட்டு அவங்க கழுத்துல துணியெல்லாம் போட்டு சுத்தி வச்சிருந்தாரு. அப்ப ஜோனாவோட கழுத்துல ஏதோ ஒண்ணு தழும்பு மாதிரி இருந்திருக்கு. அது யாரையுமே பார்க்க விடாத மாதிரி இவர் துணியை போட்டு சுத்தி பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஜோனாவுடைய சடலத்தை மலை மேல இருக்கக்கூடிய அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அடுத்த 24 மணி நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு இறுதி சடங்கு எல்லாமே பண்றாங்க. அப்ப கூட இவரு கடைசி வரைக்குமே ஜோனாவோட தலைமாட்டுக்கு பக்கத்திலே தான் உட்கார்ந்து இருந்தாரு. பயங்கரமா புலம்பி அழுதுகிட்டு இருந்தாரு. இதை பார்த்த சுத்தி இருந்தவங்க எல்லாருமே என்னது இது இப்படி அழுகிறாரு பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டாங்க. ஜோனாவுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஜோனாவோட கழுத்துல வச்சிருந்த அந்த துணியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் கழுத்துல இத்தனை துணி போட்டிருக்கிறாங்க, அந்த துணியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களால கிட்டேயே போக முடியல. ஆனா கடைசியா இறுதி சடங்கு பண்றப்ப அவங்க கழுத்துல இருந்த அந்த துணியை மட்டும் எடுத்து உள்ள போட்டுக்கிறாங்க. ஜோனாவுடைய அம்மாவான மேரிக்கு அவங்க பொண்ணு இறந்து போனதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. கண்டிப்பா ஜோனாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காது, அவ எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்பா, இதுக்கு பின்னாடி வேற என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஜோனாவோட கழுத்துல சுத்தப்பட்டிருந்த அந்த துணியில நிறைய ரத்த கரையா இருந்திருக்கு. இதை பார்த்த இவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி தானே டாக்டர் சொன்னாரு, ஏன் கழுத்துல இருந்து ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. கல்யாணமாயி 3 மாசத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு எட்வர்ட் மேல சந்தேகம் வந்திருக்கு. இப்படி சில வாரங்கள் போகுது. ஆனா ஜோனாவுடைய அம்மாவான மேரியால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அவங்க கொஞ்சம் கூட இந்த துக்கத்துல இருந்து வெளியில வரல. அவங்க தினம் தினம் கடவுளை கும்பிட்டே இருக்காங்க. என்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு, அது என்ன அப்படிங்கறத நீ தான்
வெளிக்கொண்டாரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஒரு நாள் மேரிக்கு அவங்களோட வீட்டுல ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல, முழிச்சிட்டே இருந்திருக்காங்க, வீட்டையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மேரி அவங்க பெட்டு பக்கத்துல முட்டி போட்டு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் அவங்களால நம்பவே முடியாத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க வீட்டுடைய கதவு கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி அவங்க பார்த்திருக்காங்க. இதை பார்த்த மேரி ரொம்பவே பயந்து போகிறாங்க. அந்த கதவு கிட்ட இருந்த அந்த உருவம் வந்துட்டு இவங்க கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வர மாதிரியும் இவங்களோட கையை தொட வர மாதிரியும் இருந்திருக்கு. மேரி இன்னும் கொஞ்சம் கிட்ட அந்த கதவு கிட்ட போய் பார்த்தப்ப அது ஒரு மனுஷனுடைய உருவம் மாதிரியே இருந்திருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் வந்துட்டு அவங்க பொண்ணு ஜோனாவா மாறுது. இந்த சமயம் இவங்க ஜோனாவுடைய உருவத்தை அவங்களோட வீட்டுக்குள்ள பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே இவங்க கதறி கதறி அழுதுருக்காங்க. இப்படி இவங்க அழுதுகிட்டு இருந்த அந்த சமயம் அந்த உருவம் மறைஞ்சு போயிருது. அதுக்கு அடுத்த நாள் நான் மறுபடியும் ஜோனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கிறாங்க. ரெண்டாவது நாள் ஜோனா அவங்க அம்மா முன்னாடி வராங்க. வந்து அந்த வீட்டுல நடக்கிற விஷயங்களை பத்தியும் அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை பத்தியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த உருவம் நீங்க படுத்து தூங்குங்க, ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கு. மூணாவது நாளும் ஜோனா வந்தாங்க. வந்து அவங்க ஹஸ்பண்டான எட்வர்டை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எட்வர்ட் வெளி உலகத்துக்கு வெளியில ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரியும் இருப்பாரு. அவரு என்னுடைய அனுமதியே இல்லாம பலமுறை என்கிட்ட தவறா நடந்திருக்காரு, ரொம்பவே கொடூரமா என்ன ட்ரீட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எட்வர்டுக்கு 2 கல்யாணம் நடந்ததாகவும் அந்த 2 மனைவிகளையும் இவரு இப்படிதான் அவங்க அனுமதி இல்லாம ரொம்பவே கொடுமை பண்ணதாகவும் அவங்க கிட்ட ரொம்ப மோசமா தவறா நடந்துகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல முதல் மனைவி வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில போயிடுறாங்க. ஆனா 2வது மனைவி இதே மாதிரிதான் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, அது மர்மமான முறையில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஷாக்கா கேட்டுட்டு இருந்த அவங்களோட அம்மா மேரி வந்துட்டு சரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜோனா மறுபடியும் நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறையறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு அவங்க அம்மா மேரிக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. தூங்காம அவங்க பெட்லயும் முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாங்க. 4வது நாள் நைட்டும் ஜோனா வராங்க. இதுதான் ஜோனா மேரியோட கண்ணுக்கு கடைசியா தெரியற நாள். அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்த அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் தினமும் காலையில வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அவரு சாப்பிட்றதுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு வைப்பேன். அன்னைக்கு அவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் ரொட்டி வெண்ணெய் ஆப்பிள் சாஸ்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் இன்னைக்கு வீட்டுல நான்வெஜ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எட்வர்ட் திடீர்னு ஜோனா மேல இருந்த கோவத்துல பயங்கரமா கத்திருக்காரு. அதுக்கு ஜோனா வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்லாம் வச்சுதான் நான் சமைச்சிருக்கேன், அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஜோனா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல எட்வர்டுக்கு கோபம் உச்சத்துக்கு போயிருக்கு. இந்த கோவத்துல எட்வர்டு கொஞ்சம் கூட யோசிக்காம ஜோனாவோட தலையை பிடிச்சி ஒரே திருப்பி இருக்காரு. இதுக்கப்புறமா நான் இறந்து போயிட்டேன், என்னை இழுத்துட்டு போயிட்டு படிக்கடியில போட்டுட்டு அவர் அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அவங்க அம்மா வந்துட்டு பயங்கரமா அழுது இருக்காங்க. அந்த சமயம் நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரு என்னோட தலையை எப்படி திருப்பி உடைச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஜோனா அவங்களோட தலையை 180 டிகிரிக்கு திருப்பி காட்டியிருக்காங்க. இந்த சமயம் ஜோனா அவங்க அம்மாவை பார்த்தபடியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிருக்காங்க. இப்பதான் மேரிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது, எட்வர்ட் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த மாதிரி ஜோனா அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நடந்த உண்மைகள் எல்லாம் சொன்னதை அவங்க வெளியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாங்க. இப்படி ஜோனா மேரி கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொன்னதை மேரி வெளியில போயிட்டு எல்லார்த்திட்டையும் சொல்றாங்க. ஆனா யாருமே மேரியை நம்பல. மேரி எப்பயுமே அவங்களோட பொண்ணை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இதுக்கப்புறமா மேரி ஜான் ஆல்ஃபிரட் அப்படின்ற ஒரு லாயரை போயிட்டு பாக்குறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த துணியெல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த லாயர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோனாவை கடைசியா செக் பண்ண டாக்டர் பாலை வர வச்சு நீங்க அந்த பொண்ணை செக் பண்ணீங்களா, என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு டாக்டர் நாம்ப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க ஹஸ்பண்ட் எட்வர்ட் வந்துட்டு என்ன முழுசாவே செக் பண்ண விடல, நான் பல்ஸை மட்டும் தான் பிடிச்சு பார்த்தேன், அதை பிடிச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் தெரிஞ்சது, அவங்களோட பல்ஸ் படி திடீர்னு ஏதோ ஒன்று அதிர்ச்சியா நடந்திருக்கு, அதனாலதான் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த லாயர் வந்துட்டு எட்வர்ட்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. எட்வர்ட் வந்து எனக்கு எதுவும் தெரியாது, அது வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடவே இந்த லாயர் எட்வர்ட் கிட்ட நடந்த உண்மைகள்லாம் நான் திருப்பி தோண்டி எடுக்க போறேன், உங்களுக்கு எதனாச்சும் உண்மை தெரிஞ்சா இப்பயே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எட்வர்ட் வந்துட்டு இவங்க என்ன கண்டுபிடிச்சு
கண்டுபிடிக்கவா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீங்க பண்றத பண்ணுங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கரெக்டா February 22, 1897 3 பேர் சேர்ந்து ஜோனாவுடைய சடலத்தை தோண்டி எடுக்கிறாங்க. பக்கத்துல இருந்த ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு வச்சு அவங்களோட சடலத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்தப்ப ஜோனாவுடைய அம்மா மேரி சொன்ன மாதிரி ஜோனாவுடைய சடலத்துல அவங்களோட கழுத்து வந்துட்டு உடைக்கப்பட்டிருந்தது தெரியுது. இதை செக் பண்ண டாக்டர் நாப் வந்துட்டு ஜோனாவோட கழுத்தை யாரோ ஒருத்தங்க நெரிச்சிருக்கணும், இல்லைன்னா அவங்களோட கழுத்தை அப்படியே திருப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது கூடவே இது கிட்டத்தட்ட ஜோனாவுடைய அம்மாவான மேரி சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும், ஏன்னா இந்த சடலத்தை பாக்குறப்ப அதே மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஜூன் 22, 1897 எட்வர்டை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. இந்த சமயம் மேரியை விசாரிச்ச நீதிபதி வந்துட்டு அவங்க சொன்ன எந்த விதமான பேய் கதைகளையும் நம்பல. அன்னைக்கு மேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணு அன்னைக்கு இவங்க கிட்ட வந்து சொன்ன எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க. இவங்க அம்மா மேரி வந்துட்டு இந்த கேஸை பத்தி மட்டும் பேசல, இதுக்கு முன்னாடி எட்வர்டு வந்துட்டு 7 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியும், இதுல பல பேர் வந்துட்டு மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்ற அந்த உண்மையிலும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா அவங்களோட 2வது ஒய்ஃப் வந்துட்டு மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து ஐஸ் கட்டிக்குள்ள உறைஞ்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சில பேரும், சிம்னி வந்து கட்டிட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த சிம்னிக்கு மேல இருக்கக்கூடிய கல்லு இவங்க தலை மேல விழுந்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா எது உண்மை அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்கள அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இவர் ஜோனாக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தாரோ அதே மாதிரிதான் அப்பயும் அவங்களோட பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காரு. வேற அவங்க யாரையுமே அவரு பார்க்க விடலையா. இந்த கேஸோட தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 8 நாளைக்கு அப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. அந்த 8 நாளுமே அவர் லாக்அப்ல இருந்தப்ப நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து இவர்கிட்ட பேட்டி எடுத்தப்ப, என்னோட ஒய்ஃபை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், நான் இந்த கொலையை பண்ண கிடையாது, என்னோட மனைவி இல்லாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்திருக்காரு. 8 நாள் கழிச்சு இந்த கேஸோட ஃபைனல் ஹியரிங் அப்ப நீதிபதி என்ன சொல்றாருன்னா, பேய் சொன்னதா சொல்லப்படுற இந்த கதைகள் எதையுமே எங்களால ஏத்துக்க முடியாது, ஆனா அதே மாதிரி எதிர்த்தரப்புல இருந்து கொடுத்த அந்த ஆதாரங்களையும் எங்களால மறுக்க முடியாது. இதுல கிடைச்ச ஆதாரத்தை வச்சு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு இது எல்லாத்தையுமே வச்சு எட்வர்ட் தான் குற்றவாளி அப்படிங்கறத இந்த கோர்ட் முடிவு பண்ணுது. இதனால நாங்க அவருக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் இவரை ஜெயில போடுறாங்க. இவர் பண்ண அந்த தப்பெல்லாம் பொறுக்க முடியாத ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்து இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. இதனால இவரு ரொம்பவே பயந்து போறாரு. எந்த நிமிஷம் வேணாலும் நம்மள சாவடிச்சிருவாங்க அப்படின்ற பயத்துல இவர் இருந்திருக்காரு. சொல்ல போனா அவருடைய ஷூ லேஸ கூட அவரால் ஒழுங்கா போட முடியல. அந்த லெவலுக்கு இவர் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா எட்வர்டோடைய சேஃப்டிக்காக எட்வர்ட மவுண்ட்ஸ்வெல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயில போயிட்டு அடைக்கிறாங்க. இந்த ஜெயிலுக்குள்ள போன எட்வர்டுக்கு கொஞ்ச நாளே வந்துட்டு ஏதோ ஒரு நோய் வந்துருது. அந்த நோயோட காரணத்தினால மார்ச் மாசம் 1901 இவர் இறந்து போறாரு. மேரி தன்னோட பொண்ணு ஜோனாவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதை யாருமே நம்ப கிடையாது. அவங்க இதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு இந்த மாதிரி தோணி இருக்கு. அவங்க முன்னாடி இறுதி சடங்கப்ப அவங்களோட கழுத்தை பார்த்துருக்காங்க. அதுல ரத்தம் இருந்ததுனால அவங்க கழுத்தை உடைச்சுதான் அவங்கள கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களாவே நினைச்சுக்கிட்டாங்க. மத்தபடி இந்த கேஸ்ல பேயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டாங்க. ஆனா மேரி மட்டும் கடைசி வரைக்குமே ஜோனா என்கிட்ட பேசினா, நான் அவ்வளவுதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. செப்டம்பர் 1916 அவங்களும் இறந்து போறாங்க. இப்போ வரைக்குமே இந்த கேஸை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. கோர்ட்ல ஒரு பேய சாட்சியா வச்சு இந்த கேஸை முடிச்சதுனால இந்த கேஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. இதுக்கு கிரீன் பேர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பேர் வைக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.